ஏங்க இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால் பொண்ணு வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு நம்ம பொண்ணுக்கு பையனுக்கு முகூர்த்த சேலை சேட்டையெல்லாம் வாங்கிடுவோமாங்க? சரிம்மா சுந்தரி, இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு போட்டு கேட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் வாங்க. பொம்பளைக்கு சம்பாதிச்சானோ நாமளாக துணி கடைக்கு வர மாட்டேன் மட்டுக்கோ. பையன் கல்யாணம் பையன் கல்யாணத்துக்குமா ஷாப்பிங் வர மாட்டீங்க, மற்ற நாள் தான் வர மாட்டீங்க என் கூட. பையனுக்கு கல்யாணத்துக்காச்சும் வாங்கினேன். நாமளாம் வரல, நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். நீ பெரியவன் கம்பெனி முடிச்சு வந்தோன்னு கூட்டு போ. அப்படியே சின்னவனையும் காலேஜ் முடிச்ச டைமாக பார்த்து கூட்டு போ. அவனும் இந்த MBBS படிச்சிருக்காங்களா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும், அவனுக்கும் ரிஃப்ரெஷ் ஆகும்ல. சரிங்க, அப்படி தான் செய்யணும்னு நினச்சிருக்கேன். சின்னவனையும் பெரியவனையும் பட்டு கூட்டு போனேன் என் கூட. பெரியவன் கண்டிப்பாக வந்தாகணும். அப்போ பொண்ணுக்கு எத்தனை ரூபாயில் சேலை வாங்க சொல்லுங்க. என்ன அந்த ஒரு நாள் தானே கேட்ட போகிறாங்க, ஒரு 50,000 ரூபாய்க்கு சேலை வாங்க போதும். சரிங்க, அப்போ தாலி கொடியெல்லாம் எத்தனை பவுனில் வாங்க? தாலி கொடி என்ன ஒரு 7 பவுனில் வாங்கிட்டு போதும். சரிங்க, அந்த பெரியவனையும் சின்னவனையும் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிடுவோம். அப்போ தான் அவங்க வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு வருவாங்க சாயங்காலம். சரிம்மா, நானே கூப்பிடுது இரு. பெரியவனே, சின்னவனே, இந்த ஹாலுக்கு கொஞ்சம் வாங்கப்பா. என்னப்பா, எதுக்கு கூப்பிட்டீங்க? சொல்லுங்கப்பா, எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுவும் முக்கியமான வேலையாப்பா? இன்னைக்கு உங்கள் அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சேலை இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, கடைக்கு போகணும். 2 பேரும் அவங்க வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு சாயங்காலம் மேலே நம்ம கடைக்கு போய் வாங்கிட்டு வருவோம். நான் வேலை போகிறதில்ல, அம்மா கூட வருவா. சரியா? உங்களுக்கு மனசுக்கு போல என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. சரிப்பா, காலேஜ் முடிச்சு சீக்கிரம் வந்துடுதேன். அப்போ இன்றைக்கி எனக்கு மீட்டிங் இருக்குப்பா, நான் எப்படிப்பா வர முடியும்? அதெல்லாம் மீட்டிங்லாம் கேன்சல் பண்ண முடியாது. நான் சொன்ன நேரத்துக்கு சொன்ன மீட்டிங்கை கண்டிப்பாக வைப்பேன். இல்லை, ஒரு நாள் தானே மீட்டிங்கை கேன்சல் பண்ணி எழுதி கொஞ்சம் முன்ன கூட்டி வைங்க, நம்ம போயிட்டு வந்துடுவோம். சரிப்பா, ஏதோ சொல்லிட்டீங்க, நான் முயற்சி பண்ணுதேன். ஆனால் இப்படியே நான் ஓயாமலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் கேட்க மாட்டேன். அப்புறம் சுந்தரி, நமக்கு போட்டு எடுக்காமல் பொண்ணு வீட்டில் அந்த பொண்ணுக்கு தங்கச்சிக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துருமா, எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துவோம். சரிங்க, நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டும் அதான் செய்யப்படும். நான் எடுத்து கொடுத்துட்டேங்க. அந்த பொண்ணோட தங்கச்சிக்கும் நிறைய ரூபாய் வாங்கிக்கணும். ஏன்னா பொண்ணுக்கு 50,000ங்கும் போது அந்த பிள்ளை மூஞ்சி வாடி போயிடக்கூடாது. அதனால் அதுக்கும் கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுத்துருமா. சரிங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்குறேன். சரிம்மா, பொண்ணு வீட்டில் போய் ஃபோன் பண்ணி சொல்லிடு, சம்மந்திக்கலாம். சரிங்க, இப்போ உடனே கூப்பிட்டு சொல்லிடுவேன். இந்த மாதிரி வேணி சம்மந்தி வீட்டுக்காரங்க ஃபோன் போட்டாங்க, எப்போ துணி கடைக்கு போகலாம்? ஆமாங்க, இந்த சின்னவ காலேஜ் விட்டு வந்தோடனே போக வேண்டியதான். இந்த காலேஜ் விட்டு வர நேரம் தான், வந்தோடனே கிளம்பிட வேண்டியதான். வந்தோடனே டக்கு டக்குன்னு ரெடியாகி கிளம்புங்க அம்மா. அவங்க வேறு பெரிய இடம், சீக்கிரம் போகாட்டி கோவப்படக்கூடாது. சரிங்க, அவங்க அதெல்லாம் அவங்க மனசுக்கு நோகாமல் நடந்துக்குவேன் நாங்கள். அப்பா அம்மா காலேஜ் விட்டு வந்துட்டேம்மா. சரிடாம்மா, போய் சீக்கிரம் கிளம்பு. அக்கா கல்யாணத்துக்கு துணி எடுக்க போகிறோம் இன்னைக்கு. சரிம்மா, இன்னைக்கு உடனே போய் கிளம்பிடுறேன். அக்கா வந்துட்டாராம்மா? வந்துட்டா, ரூமில் தான் இருக்கா. கிளம்ப சொல்லிட்டேன், வந்துடுவா. சரிம்மா. யார் நீ கிளம்பிட்டியா போவோமா வெளியே? இந்த கிளம்பிட்டேன்டி, போகலாம். ஏடி கொஞ்சம் சிரிச்சாப்பில் தான் இடியேன்டி, இதான் உன் வாழ்க்கைன்னு ஆகி போச்சு. அப்போ அதை ஏற்றுக்க மனப்பக்குவத்துக்கு கொண்டு வாயேன். அதெல்லாம் முடியாது என்னால், நான் இப்படி தான் வருவேன். கூட்டு போக முடிஞ்சா கூட்டு போங்க. சரி, நீ எப்படியா வந்தால் போதும், வா. ஏட்டியெல்லாம் கிளம்பிட்டியெல்லாம், வாங்க கிளம்புவோம். அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வாங்க கிளம்புவோம். இந்த வந்துட்டோம்மா. இந்த வந்துட்டேம்மா. ஏட்டி, அங்கே வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அது இதுன்னு எதாவது காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தபோது உன்னை என்ன செய்வேன் எனக்கு தெரியாது, பார்த்துக்கோ. அதெல்லாம் ஒன்றும் காமிக்க மாட்டேம்மா. எல்லாரும் சேர்ந்து என்ன பாடா படுத்த முடிவு பண்ணீங்க, பாடா படுத்துங்க. ஏம்மா, அவரு தான் கல்யாணத்தை விருப்பம் பேசாமல் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட வேண்டியதானம்மா. அவருக்கு எப்போ தோணுதோ அப்போ கல்யாணம் பண்ணிக்குவாள்ல. அதெல்லாம் நேர முடியாது. பெரிய இடத்து சம்மந்தம் எப்போ தான் வரும்போது கப்புன்னு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுடணும், பார்த்துக்கோ. அதுவும் இல்லாமல் இவன் ஒன்றும் இல்லாத ஒரு பையனை லவ் பண்ணுவேங்க. அந்த பையனை லவ் பண்ணி விட முடியுமா? அந்த பையனை நம்பி போனால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்லு பார்ப்போம். சரிம்மா, அதான் விடுங்க. சரி போவோம், வாங்க.